ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான கேஜெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதோ இல்லை மருந்தடிக்கிறதோ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சவாலான விஷயந்தான். நம்ம ஹேண்ட் ப்ரெஷர் பம்ப் வச்சு ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தோம் இத்தனை காலமாக. அது எனக்கு கொஞ்சம் சவாலாக தான் இருந்தது. செடிகள் அதிகமாக ஆக ஆக என்னால் அதில் ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த ரீசார்ஜபிள் ஸ்ப்ரேயர் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னோடய முழு தோட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் தான் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஆகுது. ஸோ டைம் ரொம்பவே மிச்சமாகுது. நம்ம ஹேண்ட் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணும்போது அடித்து கை வலிலாம் இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் 10 நிமிஷத்தில் வேலையை முடிஞ்சிடுது. அதே மாதிரி முழுமையாக எல்லா இலைகளும் எல்லா தண்டுகளும் நனையறதுனால மருந்துகள் நம்ம கொடுக்கறது எல்லா இடத்துக்கும் போய் சேருது. ஸோ இது எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் நம்ம தேவையான அளவு தண்ணி பிடிச்சிட்டு நம்ம என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோமோ அதை கலந்துட்டு நம்ம செடிகள்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இதோடைய ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம நல்ல உயரமான மரங்களுக்கு கூட ஸ்ப்ரே பண்ணணும்னா இதை வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோர்ஸில் நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது இலைகளுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய பூச்சிகள், பழுத்த இலைகள், அஸ்வினி பூச்சிகள், மாவு பூச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே செடிகள்லேருந்து போயிடும். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரேயரை நம்ம கார்டனுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் கார் வாஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது கார் வாஷர் ஸ்ப்ரேயர் தான். அதே மாதிரி க்ளீனிங்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். வராண்டாவில் இருக்கக்கூடிய டஸ்ட்லாம் நம்ம தண்ணி ஊற்றி கழுவோம் இல்லையா, அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரேயர் என்னுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நான் அமேசானில் தான் சர்ச் பண்ணி வாங்கியிருந்தேன். ஒரு 3 மந்த்தாக கார்ட்டில் போட்டு வச்சு அதுக்கப்புறமா தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கார்ட்போர்ட் பாக்ஸில் நல்ல பேக்கிங்கில் வந்திருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பாக்ஸில் எல்லா ப்ராடக்ட்டுமே வச்சுருந்தாங்க. இந்த பாக்ஸில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓஸ் இருக்குது 5 மீட்டர். இது அது கூடயே பார்த்திங்கன்னா ஃபில்டரும் அட்டாச் ஆகிருக்கு. ஒரு பாட்டில் இருக்கு இல்லையா, அது ஃபோம் பாட். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எக்ஸ்டென்ஷன் ராட். அடுத்தது இது பேட்ரி. இது 48 வாட்ஸு. இந்த மாதிரி 2 பேட்ரி இருக்குது. இந்த பேட்டரியை நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 3 to 4 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டுட்டு 40 to 50 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இது கூட நம்மளுக்கு 3 டைப் நாசில் இந்த மாதிரி வந்துடும். அடுத்தது ஒரு சார்ஜர் வந்துடும். அடுத்தது இந்த கன்னோடைய வெயிட் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். 199 கிராம் தான். ஸோ நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. டோட்டலாக இந்த பாக்ஸில் இந்த ப்ராடக்ட்ஸ் தான் வருது. கூட இந்த மேனுவல் ஸ்லிப்பு கொடுத்துருப்பாங்க. இதில் நம்மளுக்கு 3 டைப் நாசில்ஸ் வருது. ஒன்று 0 டிகிரி நாசில், 40 டிகிரி நாசில், ஃபோம் பாட் நாசில். ஸோ இந்த 0 டிகிரி நாசில் இருக்கு இல்லையா, அது ஒரே பக்கமாக ஃபோர்ஸாக தண்ணி அடிக்கும் இல்லையா, க்ளீனிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 40 டிகிரி நாசில்ஸ் கொஞ்சம் பட்டையாக நம்மளுக்கு மிஸ்ட்டு மாதிரி செடிகளுக்கெலாம் பயன்படுத்துறதுக்கு இருக்கும் இல்லையா, அது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோம் பாட் க்ளீனிங்க்கு கார் வாஷ்க்கெலாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த நுரை வரும் இல்லையா, அதுக்காக அந்த பாட் போட்டு யூஸ் பண்ணுறது. மோஸ்ட்டாக அது கார்டனுக்கு யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இதில் நம்மளுக்கு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதனால் நம்மளுக்கு நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த பைப்பில் எந்த ஒரு டஸ்ட்லாம் நம்மளுக்கு அடைச்சிக்காமல் இருக்கும். அந்த பைப்புமே நல்ல திக்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக வீணாக போகாது. 5 மீட்டர் வரைக்கும் லென்த்துமே இருக்குது. இந்த ராடை இப்போ நம்ம அந்த கன்னோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பின்னாடி சைடு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இப்படி இழுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க நாபை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 2 நாபு இருக்கு இல்லையா, ஒன்று 0 டிகிரி, ஒன்று 40 டிகிரி. நான் 40 டிகிரி தான் கார்டனுக்கு யூஸ் பண்ணுறேன். இதுதான் நம்மளுக்கு நல்லா பட்டையாக தண்ணி ஸ்ப்ரே ஆகுது மிஸ்ட் மாதிரி. ஸோ இந்த கன்னை எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம ஸ்க்ரூலாம் முறுக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைப்பில் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே நம்ம நார்மலாக சுற்றினோன்னா நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிக்கும். அடுத்தது இந்த பைப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பைப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டாப் டு பாட்டம் இப்படி இழுத்தாலே நம்மளுக்கு லாக் ஆகும் இல்லையா, அந்த சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை நம்ம நல்லா கீழே இழுத்துட்டு விட்டோன்னா நம்மளுக்கு அந்த ப்ரெஷரில் போயிட்டு லாக் ஆகிக்கும். அடுத்தது பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேனுவலில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 3 to 4 ஹவர்ஸ் நம்ம சார்ஜ் போட்டுட்டு 40 to 50 மினிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. பட் நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் சார்ஜ் போடுறேன். என்னுடைய கார்டன் ரொம்ப சின்னதுன்றதுனால எனக்கு 10 நிமிஷத்துலேயே வேலை முடிஞ்சிடுது. இந்த கன்னோட பாட்டம் சைடில் நம்மளுக்கு இந்த பேட்ரி போடுறதுக்கான பிளேஸ் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி இழுத்து இப்படி போட்டோனாலே நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்ம கன் செட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரெட் கலர் பட்டன் கொடுத்துருக்காங்களே, இதை ப்ரெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வாட்டர் ஸ்ப்ரே ஆகும். திரும்பி சார்ஜ் போடுறதுக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இழுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேட்ரி தனியாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா எடுத்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம்.
இந்த பேட்டரி வந்து கழட்டிட்டு இங்கே இருக்குது பாருங்கள் பின்னு. ஸோ இதில் வந்து போட்டுட்டு நம்ம எப்பயும் போல் ப்ளக்கில் வந்துட்டு சொருவிட வேண்டியது தான். ஸோ அவ்வளோதாங்க. நம்மளுக்கு வந்து சார்ஜ் வந்துட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸில் சார்ஜ் வந்து ஃபுல்லாகிடும். சார்ஜ் போட்டு முடிச்சுட்டு நம்ம எப்பயும் போல் கார்டனில் வந்து ஸ்ப்ரே பண்ண வந்து தொடங்கிடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பண்ணலாம். நம்மளுக்கு வந்து நல்ல ஃபோர்ஸபுளாக இருக்கும். கன்று வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் சவுண்ட் வர மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. என்னுடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 1600 ரூபீஸ்னு அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன். ப்ராடக்ட் வந்து டேக் பண்ணியிருக்கேன், வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. அடுத்தது க்ளீன் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து ஓஸை வந்து க்ளீன் பண்ணிடணும். நம்ம இன்னொரு பக்கெட்டில் வெறும் ப்ளைன் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு இந்த ஓஸை அப்படியே வந்து போட்டுட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ண வேண்டியது தான். அப்போ நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்க ஃபில்டர் ஓஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து க்ளீன் ஆகிடும். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில்டர்லலாம் ஏதாவது அடைச்சிக்கும். நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து நம்ம வாங்கின ப்ராடக்ட் வந்து வீணாக போயிடும். நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இது ரொம்ப நாள் நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. என்னுடைய கார்டனில் வந்து இந்த ஸ்ப்ரேயர் வாங்கியிருந்தேன். நிறைய பேர் லிங்க் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்காக வந்து கொடுத்த வீடியோ தான். உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜஸ் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபில்டர் வந்து பக்கெட்டில் வந்து போடுறோம் இல்லையா, அது வந்து ஃப்ளோட் ஆகுது. ஸோ நம்ம அதில் ஏதாவது வந்து வெயிட் வச்சா மட்டும்தான் வந்து அடி வரைக்கும் போகுது. அதை மட்டும் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தண்ணி வந்து பிடிச்சிடறேன் இல்லையா, இந்த அன்னக்கூடையில் வந்து நான் தண்ணி வச்சுருக்கேன். இந்த ஓஸ் வந்து எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறதுக்கு பாண்டில் வந்து மண் போட்டு வச்சுருந்தேன், அதை தூக்கி வச்சுட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து எடுத்துகிட்டு வரமாட்டுது. நான் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருந்தேன். அந்த ஃபில்டரில் வந்துட்டு குண்டு மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருக்கு. ஸோ அதனால் வெயிட்டுக்கு எடுத்துகிட்டு வர நீங்கள் வாங்கும்போது அதை மாதிரி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.